தோழர் வணக்கம். ஓ வணக்கம். யாரும் எதிர்பார்க்காத விதமாக பாஜக, பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தருமபுரியில முன்னிலை வகிக்கிறாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கணும், மக்கள் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? 40 இடங்களிலும் புதுச்சேரியும் சேர்த்து இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெறத்தான் போகிறது. சௌமியா அன்புமணி முன்னிலையில் இருக்கிறார் என்கிற தகவல் ஊடகங்களில் இப்போது வந்து கொண்டிருந்தாலும், ஊடகங்களில் முன்னணி என்று வருகிற தகவல்களை நீங்கள் வைத்துக் கொண்டு பார்த்தால், வாரணாசியிலே மோடிக்கு பின்னடைவு என்று 2 சுற்றுகளுக்கு தகவல் வந்ததே, அதையும் நீங்கள் அப்படியே சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இது துவக்க புள்ளிதான். கடந்த காலத்தில் 2014ஆம் ஆண்டு கன்னியாகுமரியிலும் தருமபுரியிலும் இதே போன்றதொரு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் வெற்றி பெற்றார்கள் தமிழ்நாட்டிலிருந்து. ஏனைய இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது. இப்போது அதே போன்றதொரு நிலைமை வரும் என்று நினைக்கிறார்கள். காரணம், நாமக்கல்லிலே கொங்கு தேச மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் கொஞ்சம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவினுடைய வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார் என்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நானும் பார்த்தேன். வேட்பாளர்களை மாற்றியதனுடைய பின்னணி, அதன் பிறகாக கொங்கு தேச மக்கள் கட்சி மீது இருக்கக்கூடிய இன்ன பிற சமூகங்களுக்கான ஒரு அதிருப்தி, இவையெல்லாம் தான் அந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஒரு பின்னடைவை தந்திருக்கிறது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட ஒரே காரணத்தால் அவர் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் அந்த வாய்ப்பும் அவருக்கு இல்லாமலேயே போயிருந்திருக்கும். இந்த கூட்டணியில் ஒரு தேவையற்ற தொங்கு சதைதான் கொங்கு தேச மக்கள் கட்சி. அவர்களுக்கென்று வாக்கு வங்கிகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலுமே கூட, ஒரு சமூக நீதிக்கான கூட்டணியில் அவர்களை இல்லாமலேயே இந்த களத்தை கண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அதே நேரத்தில் எல்லோரையும் உள்ளடக்கிய கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக இருந்தார். எனவே அவருடைய தொலைநோக்கு பார்வையில் அவர்கள் கூட்டணிக்குள் அகாமடேட் ஆனாங்கன்றதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அன்புமணி ராமதாசினுடைய அந்த வாக்கு வங்கி இன்னமும் அப்படியே இருக்கிறதா 2014 இருந்து என்று கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியில் பல சிதைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. இது முதல் கட்டம், 2ஆம் கட்டம் தான் இப்படி ஒரு முடிவுகள் வருகிறதே தவிர, மார்ஜின்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 1500 2000 வாக்குகள் தான் மார்ஜின்ல இருக்காங்க. எனவே சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போகும் என்றுதான் நானும் நினைக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 50,000 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியை தழுவுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. நீங்க பல பேட்டிகள்ல குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க, யூபியிலே இந்த முறை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவை பாஜக சந்திக்கும்னு. ஆனால் யூபியில் பின்னடைவை சந்தித்தால் இந்தியா முழுமைக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும் பாஜகவுக்கும் சொல்லப்படும் நிலையில, யூபியில மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னும் பாஜக தோய்வில்லாம இருக்கிறத பார்க்க முடியுது இல்லையா, ஆல் ஓவர் இந்தியா பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு, யூபியிலேயே மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அது நீங்க எப்படி தேர்தல பார்க்கறீங்க? இல்ல, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில 80 தொகுதியில் கடந்த முறை அவர்கள் 62 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். நம்ம 3 தினங்களுக்கு முன்பு கூட வாய்ஸ் ஆஃப் சவுத் வாயிலாக இதே செய்தியை பேசி இருக்கிறோம் என்றாலும் கூட, மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. எந்த இடத்திலிருந்து அவர்கள் 400 என்கிற இடத்தை நோக்கி நகரப் போகிறார்கள் என்கிற கேள்விக்கு இறுதி வரை அவர்கள் பதில் சொல்லவே இல்லை. இப்போது பார்த்தால் 80 தொகுதியில் ஏறக்குறைய 38 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான முகங்கள் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 38 இடங்கள், 80இல் 38 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய ஒரு 48 விழுக்காடு வெற்றி இப்போதே உறுதி செய்யப்பட்டு விட்டது. இன்னும் ஏனைய சுற்றுக்கள் எல்லாம் பாக்கி இருக்கிற அந்த ஒரு நிலையில் ஏறக்குறைய ஒரு 65லிருந்து 70 விழுக்காடு வெற்றியை உறுதி செய்ய போகிறது உத்தரப்பிரதேசம் என்று சொன்னாலும், என்னை பொறுத்தவரையில கொஞ்சம் மனச்சோர்வை ஏற்படுத்துகிற செய்தியாக பீகாரினுடைய செய்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பாட்னாவிலே திரண்டிருந்த கூட்டம், தேஜஸ்விக்கு இருந்த மக்களினுடைய வரவேற்பு, குறைந்தது அவர் 35 இடங்களில் வெற்றி பெறுவார், 35 இடங்களில் அவர் முன்னோக்கி செல்வார் என்றுதான் நான் கருதி இருந்தேன். ஆனால் பீகாரிலே கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. இது ஒரு பின்னடைவு தான் இந்தியா கூட்டணிக்கு. அதற்கு அடுத்த கட்டமாக 7 இடங்களில் 2 இடங்களில் தான் முன்னிலையில் இருக்கிறது டெல்லியிலே இந்தியா கூட்டணி. 5 இடங்களில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது. அதுலயும் ரொம்ப மார்ஜின்ஸ் கம்மியா இருக்கு. இதுல கூட குறைய வருவதற்கான வாய்ப்புகள் தான் பிரதானமாக இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். ஆனா இதுல ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய நுண்ணர் அரசியல் என்னவென்று கேட்டா, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கப் போவதே இல்லை என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியினரே ஒப்புக்கொள்கிற அளவுக்கு இன்றைக்கு காலையில் பல்வேறு தொலைக்காட்சிகளில், பல்வேறு ஊடகங்களில் அவர்களுடைய செய்திகள் நேரடியாகவே வந்து விழுகின்றன. பாரதிய ஜனதாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்பது.
இதுவரை 400 இடங்கள் என்று சொன்னார்கள். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு காலையில் அந்த வாய்ப்பும் மறுக்கப்பட்டு விட்டது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இன்றைக்கு தான் ஊடகங்களில் பேசுகிறார்கள். இதுவரை கத்திக்கொண்டே இருந்தார்கள். அவர்களிடமிருந்து இயல்பான பேச்சு என்பதை இன்றைக்குத்தான் வெளிப்படுகிறது என்று சொல்லத்தக்க விதத்தில் அவர்கள் ஒரு இயல்பான மனநிலைக்கு இன்றைக்குத்தான் வந்திருக்கிறார்கள். யதார்த்த மனநிலைக்கு இன்றைக்குத்தான் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தோல்வி முகம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பீகார் நம்பிக்கை ஒலிக்கீற்றை தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காரணம், அங்கு இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மீதான எதிர்ப்பு அலை என்பது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகவே இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் அது உறுதியாகிவிடும் என்றுதான் நான் நம்புகிறேன். அவன் பலமுறை பேசியது போல யூபி மற்றும் மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலங்களையும் அதிகமாக இந்தியா கூட்டணி கவனம் செலுத்தியதனுடைய விளைவாக இப்ப நம்ம பார்க்கிறோம். அப்ப மற்ற இடங்கள்ல கவனம் செலுத்தாம விட்டுட்டாங்களா அல்லது என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? மகாராஷ்டிரால பார்க்கிற பொழுது அந்த கால நிலவரத்தை பார்க்கிற பொழுது இந்தியா கூட்டணியுடைய கை ஓங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. உத்தவ் சிவசேனா, சரத்பவாருடைய என்சிபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் முன்னிலையில இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இது ஒரு இண்டிகேஷனா இருக்கா? அப்ப என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க மற்ற இடங்கள்ல? மற்ற இடங்களில் மகாராஷ்டிராவில் சூறையாடப்பட்டதை போல ஜனநாயகம் சூறையாடப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாராஷ்டிரா மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபமே, அந்த உண்மையான சிவசேனா தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய கோபமே, நம்முடைய ஆட்சியை இவர்கள் கொள்ளைப்புற வழியாக கவிழ்த்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்களே என்கிற அந்த ஏக்க பெருமூச்சு அவர்களிடத்திலே இருக்கிறது. மற்ற மாநிலங்களை விட சினம் கூடுதலாக இருக்கக்கூடிய மக்களாக, வாக்காளர்களாக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மக்கள் இருந்தார்கள். அதனால்தான் அவங்களுக்கு துவக்கத்திலேயே 28 இடங்களில் முன்னிலை என்கிற தகவல் வருகிறது. வேறு எந்த இடத்திலும் அப்படி இல்லை. ஈவன் தமிழ்நாட்டுல கூட படிப்படியாகத்தான் முதலில் 6 சுற்று கனிமொழி அவர்கள் முன்னிலையில் இருந்தார். அதற்கு அடுத்தபடியாக அண்ணன் தரணிவேந்தன் முன்னிலையில் இருந்தார். தஞ்சையினுடைய வேட்பாளர் முரசொலி முன்னிலையில் இருந்தார். இப்படி படிப்படியாகத்தான் எண்ணிக்கைகள் உயர்ந்து கொண்டே வந்தனவே தவிர, தமிழ்நாட்டில் 7 இடங்களில் முன்னிலை என்கிற அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே 23 இடங்களில் முன்னிலை என்று மகாராஷ்டிரத்திலே அறிவிப்பு வந்துவிட்டது. இதற்கு பிரதானமான காரணம் சிவசேனாவினுடைய தொண்டர்களையும் தேசியவாத காங்கிரசினுடைய தொண்டர்களையும் குத்தி கிழித்ததனுடைய விளைவு, ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்ததனுடைய விளைவு. அந்த மக்கள் சினம் கொண்டு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை ஜனநாயக முறையில் இந்த சர்வாதிகாரத்தை வீழ்த்துவதற்கு ஆயுதம் ஏந்தி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்டர் எடுபட்டிருக்கா, இல்ல உத்தவ் தாக்கரேவினுடைய ஃபேக்டர் எடுபட்டிருக்கான்னு கேட்டா உத்தவ் தாக்கரேவினுடைய ஃபேக்டர் தான் எடுபட்டிருக்கு. அஜித் பவார் ஃபேக்டர் எடுபட்டிருக்கா, சரத்பவார் ஃபேக்டர் எடுபட்டிருக்கான்னா சரத்பவாருடைய ஃபேக்டர். சார், ஐகான்னா 2 பேர் தான் சார். தேசியவாத காங்கிரஸ்னா சரத்பவார் தான். அதே போன்று சிவசேனா என்று சொன்னால் உத்தவ் தாக்கரே தான். இவங்க தான் ஐகான்ஸ். இவர்களை முன்னிறுத்தித்தான் தேர்தலை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இவர்களை முன்னிறுத்தித்தான் அந்த கட்சி முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. தலைவர்கள் தான் தலைமை தாங்க, சித்தாந்தம் தலைமை தாங்குகிற அளவிற்கு இவர்கள் ஒன்றும் சித்தாந்தவாதிகள் அல்ல. பல நேரங்களில் சித்தாந்தங்கள் தலைமை தாங்கி இருக்கிறது. ஆனால் ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் சித்தாந்தவாதிகளா, சித்தாந்த தலைமை தாங்குகிற இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர்களா என்று கேட்டால் அவர் இன்னொரு எடப்பாடி பழனிசாமி, இவர் இன்னொரு ஓ பன்னீர்செல்வம். எனவே இது 2மே காலி பெருங்காய டப்பாக்கள் என்கிற ஒரே காரணத்தால் மக்களுக்கு இயல்பாகவே இருந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் இப்படி வந்திருக்கிறது. இன்னொன்று, மற்ற இடங்கள்ல இந்தியா கூட்டணி கவனம் செலுத்தலையா என்று கேட்டால் அதில் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒரே ஒரு செய்திதான், எனக்கு மேற்கு வங்கத்தில் மட்டும் கொஞ்சம் சரியாக செய்திருக்கலாமோ என்கிற ஒரு வருத்தம் இப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மம்தா பானர்ஜி நம்பிக்கையோடு பேசினார். அந்த நம்பிக்கை தேர்தலில் எதிரொலிக்குமா என்று கேட்டால் 23 26 இடங்கள் வரை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி காங்கிரஸையும் சேர்த்தே சொல்கிறேன். இவர்கள் இருவரும் ஒன்றாக நின்றிருந்தால் இன்னும் கூடுதலான இடங்களை பெற்றிருக்கலாம். வெற்றி எளிதாக இருந்திருக்கும். இன்னும் கூடுதல் இடங்கள் கிடைக்கிற பொழுது பாரதிய ஜனதாவினுடைய பலம் குறைந்திருக்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் பீகாரில் பின்னடைவுக்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் நிச்சயமாக. ஆனால் இந்த பின்னடைவு தற்காலிகமானதாகவே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தற்காலிகமானதாக இருப்பதுதான் இந்தியாவுக்கு நல்லது. ஏனென்று சொன்னால் பீகாரில் தேஜஸ்வியை உள்ளடக்கிய அரசுதான் இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகிற இடத்துக்கு வர வேண்டும். சமூக நீதிக்கான குரலில் அடர்த்தியான குரலாக உள்ளிட்ட லாலு பிரசாத்தினுடைய வழித்தொண்டலாக இருக்கிற காரணத்தால் தேஜஸ்விக்கு இருக்கக்கூடிய பரந்துபட்ட பார்வை, அவருக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி, அவருக்கு இருக்கக்கூடிய மாநில சுயாட்சியின் மீதான பற்று, இவையெல்லாம்
டெல்லியில் அவரையும் உள்ளடக்கிய அரசியல் தான் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது சமூக நீதியின் மீது, மாநில சுயாட்சியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய இயக்க பெருமூச்சு. எனவே அவர் அடுத்தடுத்த கட்டங்களில் முன்னோக்கி வருவார் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன். அங்க ஒன்னும் தொய்வுக்கான வேலை கூட்டணிகள்ல இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பீகார்ல ரொம்ப தெளிவாகத்தான் காய்கள் நகர்த்தப்பட்டன. டெல்லியிலும் அதே போன்றுதான் காய்கள் நகர்த்தப்பட்டிருக்கின்றன. எனவே கூட்டணியில் எந்த விதமான சலசலப்போ அல்லது கூட்டணி பணியாற்றியதில் குறைபாடுகளோ இருப்பதாக நான் கருதவில்லை. அப்படி குறை இருக்கும் என்று சொன்னால் அது மேற்கு வங்கத்தில் தான் இருக்குமே தவிர ஏனைய மாநிலங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படி எந்த இடத்திலும் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போதைய நிலவரப்படி என்டிஏவும் சரி, இந்தியாவும் சரி ஒரு க்ளோஸ் கால்ல இருக்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஒரு 30-40 தொகுதிகள் தான் வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி அமைஞ்சா யார் திரௌபதி முர்மு அழைக்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு புறம் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் இதுல எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? குறிப்பா அவங்க அறிவிப்புகளே ரொம்ப நிதானமாகத்தான் அறிவிக்கணும், ரொம்ப பொறுமையா கையாளணும்னு எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து முடிந்திருக்கிறது. 2வது கட்ட தேர்தலில் இருந்தே அச்ச உணர்வை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்திய வாக்காளர்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களினுடைய பல்வேறு கருத்துக்களினுடைய வெளிப்பாடு அமைந்தது. அப்போதெல்லாம் தேர்தல் ஆணையம் வாய் திறக்கவே இல்லை. நேற்றைக்கு திடீரென நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று 3 தேர்தல் ஆணையர்களும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள். இதை முன்பே சந்தித்து அவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். காரணம், இந்த ஒரு சூழல் வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் விரும்பியது. அதை நான் உறுதியாக நம்புகிறேன், உறுதியாக பதிவு செய்கிறேன். காரணம், தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவினுடைய கையில் இருக்கிறது என்பதே ஒரு யுக்தி தான். அது உண்மையிலேயே இருந்ததா இல்லையா என்பதை பிறகு பேசுவோம். ஆனா தேர்தல் ஆணையமும் பிஜேபி கையில தான் இருக்கு, அதனால பிஜேபியை வீழ்த்த முடியாது என்கிற சோர்வு மனநிலைக்கு பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய மோடியை விரும்பாத வாக்காளர்கள், அரசியல் கட்சிகள், மாநிலங்கள் ஒரு சோர்வு மனநிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையமே விரும்பி இருக்கிறார். அதனாலதான் சார் இவ்வளவு நாள் நீங்க வாய் மூடி இருந்தீங்க. ஏன் வாக்குப்பதிவுகள் முடிந்ததற்கு பிறகு வெளியில வர்றீங்க? அது வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன்ல இருந்தீங்களா? உங்களை வாய் திறப்பதற்கு தடுத்த சக்தி எது? எதன் பொருட்டு நீங்கள் வாய் திறக்க மறுத்தீர்கள்? எதன் பொருட்டு நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுத்தீர்கள்? இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்திய வாக்காளர்களுக்கு எழுந்து நின்று கைதட்டல் கொடுத்தாங்க இல்லையா தேர்தல் ஆணையர்கள்? அதாவது இதெல்லாம் இந்த மோடி தியானத்துல ஈடுபடுகிற போன்ற ஒரு அப்பட்டமான விளம்பர நடவடிக்கை தான். நீங்க 7 கட்ட தேர்தல்ல 5 கட்ட தேர்தல் கூக்குரல்கள் எழுந்து கொண்டே இருந்தது. எங்கே தேர்தல் ஆணையம், எங்கே தேர்தல் ஆணையம் என்று. எங்க போனீங்க அப்போ ஏன் நீங்க வெளியில வரல? அப்போ ஏன் நீங்க பேசல? அது குறித்து பதில் சொல்வதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க சொல்றீங்களே சோசியல் மீடியாக்கள்ல எங்களை காணவில்லைன்னு சொன்னாங்க, நாங்க இங்க இருக்கோம்னு. எப்ப சொன்னாங்க காணவில்லைன்னு? 2வது கட்ட தேர்தல் நடக்கும் போது சொன்னாங்க, நீ 7வது கட்ட தேர்தல் முடிஞ்சோன்னு வர்ற. 3 மாசத்துக்கு முன்னாடி தண்ணி கொண்டு வான்னு சொன்னா செத்த பிறகு பால் தெளிக்கிறதுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சொல்லாடல் உண்டு கிராமத்துல. அப்படி நீங்க தேவைப்படுகிற போது களத்துக்கு வராமல், தேவைப்படுகிற போது மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டாமல், தேவைப்படுகிற போது ஜனநாயகம் சிதைந்து விடவில்லை, பால்படவில்லை, அது அப்படியே தான் இருக்கிறது என்கிற நம்பிக்கையை நாட்டு மக்களுக்கு தராம நேற்றைக்கு தருவதன் மூலமாகவே நீங்கள் அம்பலப்பட்டு போயிருக்கிறீர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு புறத்துல இப்ப நிச்சயமாக தொங்கு நாடாளுமன்றம் அமைந்தால் யாரை கூப்பிடுவாங்கன்னு கேக்குறீங்க. தொங்கு நாடாளுமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு இல்லை சார். இப்பவே மார்ஜின் 249 சார் இந்தியா கூட்டணி. 221 தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த மார்ஜின்ல வேறுபாடுகள் இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக ஒடிசாவினுடைய நவீன் பட்நாயக் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க மாட்டார். நிச்சயமாக நவீன் பட்நாயக்கை பொறுத்தவரை ஒடிசாவிலே அவர் வெற்றி பெற்று வாகை சூடி வருகிற போது டெல்லி அரசியலை தீர்மானிக்கிற நிலைமை வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இடம்பெற போவதில்லை. மாறாக இந்தியா கூட்டணியில் அவர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. இப்ப இது கூடுதல் பலம் இந்தியா கூட்டணிக்கு. இப்ப இந்த 249 முன்னிலையில இருக்குல்ல, இதுல ஒரிசாவையும் நீங்க கூடுதலாக சேர்த்துக் கொள்ளுங்கள். சந்திரபாபு நாயுடுவினுடைய நிலைமை என்னன்றது யாருக்குமே தெரியாது. அது மதில் மேல் பூனை போல. இந்த பக்கமும் தாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த பக்கமும் தாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதிகாரத்தை சுவைத்தே பழக்கப்பட்டிருக்கிற சந்திரபாபு நாளை ஒரு வாய்ப்பு வரும் என்று சொன்னால், பாரதிய ஜனதாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, பல கூட்டணிகளோடு சேர்ந்து அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால்,
இயல்பாகவே சந்திரபாபு இந்த புறத்திலே வந்து சேர்ந்து கொள்வார். இப்ப நீங்க தெலுங்கு தேசம், அதே போன்று பிஜு ஜனதாதளம், இந்த ரெண்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் இன்னும் கூடுதலாக கிடைத்தால் இயல்பாகவே 249 என்கிற இந்தியா கூட்டணியினுடைய இப்போதைய எண்ணிக்கை ஏறக்குறைய 270 தொட்டு விடுகிறது, 265 தொட்டு விடுகிறது. அப்போ தன்னியல்பாக இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஓரளவு இப்போது நடுநிலைமையோடு இருக்கிறது என்கிற நம்பிக்கை வந்திருக்கு. இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி வந்துட்டா அந்த நம்பிக்கை வந்துருமான்னு நீங்க கேட்கக்கூடாது. களத்துல எதிரொலிக்கிற மனநிலை ஏன் வாக்குச்சாவடியில் எதிரொலிக்கவில்லை என்றால் அது சந்தேகத்துக்குரியது தானே. மக்கள் மனநிலை எப்படி சார் இருக்கு? மோடிக்கு எதிராக இருக்கு சார். ஆனா அது வாக்கு செலுத்துகிற நேரத்திலும் அது எதிரொலித்திருக்கணும் தானே. அப்ப எதிரொலிக்கலைன்னு சொன்னா ஏதோ ஒரு இடத்தில் தவறு நடந்திருக்கிறது என்றுதானே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தவறு ஆனால் பாஜக டைரக்டிவ் இருக்கு இல்லையா, பாஜக சொன்ன 400 தொகுதிகள் அப்படின்றது இப்ப நடைபெறல, இப்ப இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து அதீத பெரும்பான்மை அப்படின்ற அந்த இலக்கும் இப்ப இல்ல. அப்போ அந்த தேர்தல் நீங்க சொன்னது போல தேர்தல் ஆணையம் ஓரளவுக்கு சுமூகமா தான் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகங்கள் முன்வைக்கிறது எதிர்கட்சிகள் தானே. ஒண்ணும் இல்ல சார், தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த சந்தேகம் படிந்திருப்பதற்கு பிரதான காரணம் தேர்தல் ஆணையம் தானே. மக்களா இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பினார்கள். சுதந்திர இந்தியாவில் இதுவரை இத்தனை தேர்தல்களை கடந்து வந்திருக்கிறது அல்லவா நாடு. இதுவரை எந்த தேர்தலிலும் தேர்தல் ஆணையத்தின் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படாமல் இந்த முறை வைக்கப்படுவதற்கான பிரதான காரணங்கள் என்ன? தேர்தல் ஆணையரினுடைய நியமனங்களே தவறாக முறைகேடாக நடந்தது. தேர்தல் ஆணையராக இருந்தவர்களினுடைய ராஜினாமாக்கள் முறைகேடாக நடந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டாங்கல்ல சார், அவர் ஒரு துறைக்கு செயலாளராக இருந்தவர் ஒரே நாள்ல விஆர்எஸ் கொடுத்தாரு. மறுநாள்ல அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு புதிய நியமன ஆணை போட்டாங்க. 3 நாட்களுக்குள்ளாகவே அவருக்கு ஸ்வேரிங் செரிமனி, பதவி பிரமாணம் ஏற்று வைக்கப்பட்டது, செய்து வைக்கப்பட்டது. திரௌபதி முர்மு அம்மையார் அவருடைய ராஜினாமாவை எப்படி அவசர கதியில் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாடு பார்த்தது. இது குறித்து பல நேரங்களில் பேசி இருக்கிறோம். இதற்கு முன்பு தேர்தல் ஆணையராக இருந்தவர் பாரதிய ஜனதாவுக்கு இணங்க மறுத்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் எப்படியெல்லாம் வருமான வரித்துறையை வைத்துக் கொண்டு, அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு அவரை சூறையாடினார்கள், அவர் குடும்பத்தினர் மீது வழக்குகளை பதிவு செய்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒரு ஜனநாயக அமைப்பு இந்த அளவுக்கு பாழ்பட்டு போவதற்கு யார் காரணம்? இந்த தேர்தல் ஆணையம் மோடியினுடைய டூர் ஷீட்டை கேட்டு வாங்கிட்டு தேர்தல் அட்டவணையை போட்டாங்க. எதுக்கு சார் 7 கட்டமா நீங்க தேர்தல் நடத்துறீங்க? என்ன அவசியம் 7 கட்டமாக இந்த தேர்தலை நடத்த வேண்டும்னு? 7 கட்டமாக நடத்த வேண்டிய தேர்தலா இது? மோடி எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரம் செல்ல வேண்டும், மோடியினுடைய முகம் ஐக்கானாக இந்த தேர்தலில் காட்டப்பட வேண்டும். அதற்காக மோடி கிட்ட டூர் ஷீட்டை வாங்கிட்டு நீங்க எலெக்ஷன் தேதி அறிவித்தீங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை பதில் சொல்லி இருக்கிறதா தேர்தல் ஆணையம்? இப்போ தேர்தல் ஆணையம் முறையாக நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை பிறகு பேசுவோம். ஆனா தேர்தல் ஆணையம் முறையாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறது. அதற்கு யார் காரணம்? இந்தியா கூட்டணி தான் காரணம். பொது உடைமை இயக்கம் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் தொடர்ந்து பேசி இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை அம்பலப்படுத்துகிறது. ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே இருந்தது. தேர்தல் ஆணையம் முறைகேடாக நடந்து கொள்கிறது என்கிற அந்த செய்தியை நாட்டு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து தேர்தல் ஆணையத்தின் மீதான நடவடிக்கை எச்சரிக்கைக்குரியதாக இருக்கிறது, சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்ததனுடைய விளைவுதான தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கு. இல்லைன்னா தேர்தல் ஆணையம் இறங்கி வந்திருக்குமா? அப்போ தேர்தல் ஆணையத்தை முறையாக இயங்க வைத்த பெருமை இந்தியா கூட்டணியை சாரும். தேர்தல் ஆணையத்தை சந்தேகத்துக்குரிய ஒரு அமைப்பாக பார்க்க வேண்டும், அவர்கள் நடுநிலைமையோடு நடந்து கொள்ளவில்லை என்கிற பார்வை மக்களுக்கு சேர்ந்ததற்கு பிரதான காரணம் இந்தியா கூட்டணி தான். அதனுடைய விளைவுதான் இப்போது தேர்தல் ஆணையம் முறையாக நடந்து கொள்ள முயற்சி. இதெல்லாம் தொடர்ந்து நடவடிக்கையாக நீங்க செய்யலன்னு வச்சுக்கோங்க, தேர்தல் ஆணையம் இன்றைக்கு கைகட்டி வாய் மூடி மௌனியாகவே இருந்திருக்கும். தொடக்கத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டியோடு இருப்பதாகவே அறிவித்திருப்பார்கள். வாரணாசியில இந்நேரம் மோடி வெற்றி பெற்று விட்டதாகவே அறிவித்து விட்டு தேர்தலையே முடித்து விட்டு வீட்டுக்கு கிளம்பி இருப்பார்கள். அதையெல்லாம் தடுத்து நிறுத்திய பெருமை இந்தியா கூட்டணியை சாரும். இப்போது தேர்தல் ஆணையம் முறையாக நடந்து கொள்ள முயற்சி செய்து முறையாக நடந்து கொண்டிருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். அமேதி தொகுதியை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அமேதி தொகுதியில ஸ்மிருதி இரானி பின்னடைவை சந்தித்திருக்காங்க. அந்த பின்னடைவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தொடர்ந்து அதை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. நான் ஏற்கனவே இதை ராயபுரத்தோடு ஒப்பிட்டு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறேன். இப்போது மீண்டும் நிலைமை அப்படித்தான் மாறி இருக்கிறது.
என்னோடு போட்டியிட்டு வெல்வதற்கு தயாரான தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து அண்ணன் ஜெயக்குமார் கேட்டாரு. நான் வர வேண்டிய அவசியமில்லை, என் கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர் ஒருவரை உனக்கு எதிராக நிறுத்தி உன்னை வீழ்த்துவேன் என்பதை நிரூபித்து காட்டினார் தமிழ்நாட்டில் அண்ணன் ஸ்டாலின். ராகுலினுடைய அண்ணன் ஸ்டாலின் செய்ததை நான் சொல்லல, ராகுல் அப்படித்தான் சொன்னார். அரசியலில் என்னுடைய மூத்த அண்ணன் என்று நான் அழைக்கிற ஒரே தகுதி படைத்த மனிதர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில் அண்ணன் செய்ததை இப்போது தம்பி அமேத்தியிலே செய்து காட்டியிருக்கிறார். அந்த அம்மையார் சும்மா இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு வெற்றியை ராகுலுக்கு எதிராக பெற்றுவிட்ட ஒரே காரணத்தால் அவருக்கு ஏதோ கொம்பு முளைத்ததை போல, அவர் சர்வபலம் பொருந்திய மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவரை போல ராகுல் என்னை எதிர்த்து போட்டியிட தயாரான அந்த அம்மா ஒரு சவாலை விட்டுட்டாங்க. அந்த சவாலை விடுத்திருக்க கூடாது. ஸ்மிருதி ஈரானிக்கு தன்னுடைய உயரம் தெரியாமல் அந்த சவாலை விடுத்து விட்டார். அதனுடைய விளைவு இப்போது அமேத்தி தொகுதியில் தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அமேத்தி தொகுதியில் படுதோல்வியை ஸ்மிருதி ஈரானி சந்திப்பார். அவர் இந்த முறை அமேத்தி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார் என்கிற தீர்ப்பு இன்று மாலைக்குள் வெளியாகும். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னா, வாரணாசியில மோடிக்கே வக்கு இல்லாம இருக்கு, மோடிக்கே வழி இல்லாம இருக்கு. நீங்கள் கள நிலவரம் தெரியாமல் சவால் விடக்கூடாது. களத்தினுடைய யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு சவால் விடணும். 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று மோடி பேசிவிட்ட காரணத்தால் இவர்களுக்கு மமதை தலைக்கு ஏறிவிட்டது. அதான் திருக்குறள் அழகா சொல்லும், நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிரன் தூக்கின் உயிர் கருதி ஆகிரும்னு. அதான் நுனிக்கொம்பர் ஏறினாங்க அந்த அம்மையார், இப்போது உயிர் கருதி ஆகிவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதற்கு பிரதான காரணம் மோடி தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே மோடி தான் சார். அச்ச உணர்வை வெளிப்படுத்திக்கணும். நீங்க தமிழ்நாட்டினுடைய தேர்தலை நான் ஒப்பிட்டு பார்ப்பதாக நீங்க சொல்லக்கூடாது. இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் இந்திய துணை கண்டத்துக்கு வழிகாட்டுகிறது, திசை காட்டுகிறது என்பதால் இந்த செய்தியை நான் சொல்றேன். கூட்டணி எல்லாம் அமைஞ்சிருச்சு சார். அதிமுகவுக்கு கூட்டணியே இல்லை. அதிமுக கூட்டணியில் யார் அங்கம் வகிக்க போகிறார்கள் என்பதும் தெரியல. ஆனா முதலமைச்சர் நாம் வெற்றி பெற்றுவோம்னு சொன்னாரா? இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நாம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எங்காவது ஒரு இடத்துல சொன்னாரா? எதிர்கட்சிகள் வெற்றி பெறாதுன்னு சொன்னாரா? கவனமாக பேசினார். எப்போதும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்று பேசினார். அவர் பேசினதுல ஒரே ஒரு செய்தி இன்றைக்கும் எனக்கு பசுமரத்தாணி போல அப்படியே பதிந்திருக்கிறது. நம்மை எளிதாக வெற்றி பெற விட மாட்டார்கள், கண்ணும் கருத்துமாக இருங்கள், நம்முடைய வெற்றி எளிதாக கிடைத்து விடாது. இதுதான் சார் ஒரு தலைவருக்கு உண்டான பாங்கு. எப்போதுமே தன்னுடைய தொண்டர்களை, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை உயிர்ப்போடு வைத்திருக்கணும், அச்ச உணர்வோடு வைத்திருக்கணும். அச்ச உணர்வுனா அவங்க பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும்ன்றது இல்ல, விழிப்போடு இருக்க சொல்லணும். நம்ம நல்ல கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு, போற இடங்கள்ல எல்லாம் தளபதிக்கு லட்சக்கணக்கில் மக்கள் திரள்றாங்க, பிசிக சேர்ந்துருச்சு, பொது உடைமை இயக்கம் சேர்ந்துருச்சு, மதிமுக வந்துருச்சு, காங்கிரஸ் வந்துருச்சு, நம்ம தான் அப்படின்னு அந்த மனநிலைக்கு வந்திருந்தால் தொண்டர்களிடத்திலே ஒரு விதமான மெத்தனப்போக்கு வந்துவிடும். அது தேர்தலில் பல குறைபாடுகளை உண்டாக்கிடும். அதனால் எப்போதும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்து தேர்தலினுடைய வாக்குப்பதிவு நடைபெறுகிற நாளிலிருந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற வரை தொண்டர்களை தயார்படுத்திக் கொண்டு, கூட்டணி கட்சிகளை தயார்படுத்திக் கொண்டே இருந்தார் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின். ஆனால் மோடி என்ன செய்தார்? அப்படி ஏதாவது நீங்க எச்சரிக்கை செய்து தயார்படுத்தி கொண்டே இருந்தீங்களா? நீங்க தான் தேர்தல் ஆணையத்தை மட்டுமே நம்பினீங்களே. அதனுடைய வெளிப்பாடு தானே 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்கிற அந்த பேச்சு. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து விட்டு இப்படி ஒரு உரையை இந்திய துணை கண்டத்தில் எந்த பிரதமராவது பேசி இருக்கிறாரா சார்? அவ்வளவு ஒரு கேவலமான உரையை பேசினார். தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போதேவா எடுக்க வேண்டும்? தேர்தல் பிரச்சார களம் அமைகிற போது நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை பேசாமல், இந்த 10 ஆண்டுகளில் செய்து முடித்த மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பேசாமல், நீங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறப் போகிறோம் என்று பேசினீர்கள். அதே திமிரோடு, அதே ஆணவத்தோடு, அதே அகம்பாவத்தோடு களத்துக்கு வந்தார்கள் பிஜேபியினுடைய நட்சத்திர வேட்பாளர்கள். இன்றைக்கு வீழ்ச்சியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். தலைநகர்ல 2 கட்சி அலுவலகங்களுமே ஒரு நிசப்தமான ஒரு அமைதி நிலவரத்தை பார்க்க முடியுது. யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்றது மத்தியானத்துக்கு மேல தெரிஞ்சிடும். ஆனாலுமே தேர்தல் ஆணையம் ரொம்ப நிதானமாகத்தான் கையாளணும். வெற்றியை மாலை நேரம் தான் அறிவிக்க போகிறதாக சொல்லப்படுது. ஏன் இவ்வளவு ஒரு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு நினைக்கிறீங்க? ஒரு அச்சம் தேர்தல் ஆணையத்துக்கே ஏற்பட்டிருக்கு இல்லையா? அப்போ ஒரு பக்கம் எதிர்கட்சிகளுடைய சந்தேகங்கள், கேள்விகள் அப்படின்றது ஒரு பக்கம், அது அவர்களை இப்படி செய்யுதா இல்ல வேற ஏதாவது காரணமா? தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்பதை கடந்து இப்போது இறுதி கட்டமாக யாருக்கு அதிகாரத்தை கைப்பற்றுகிற வாய்ப்பு கிடைக்க போகிறது என்கிற அந்த சந்தேகம் எல்லோருக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது.
எனவே ஒரு கனத்த மௌனம் இரு பக்கங்களிலும் நிலவுகிறது என்பது உண்மை. சார், நம்ம தமிழ்நாட்டுல சேஃபர் சைடுல இருக்கோம் சார். அன்னையிலிருந்து இன்றைக்கு வரை சொல்றோம். 39+1 கூடுதலாக சேர்த்து புதுச்சேரியோடு 40 தொகுதிகளிலும் உறுதியான வெற்றியை பெறப்போகிறோம் என்பதை அன்றிலிருந்து இன்று வரை சொல்கிறோம். பணியை செய்து கொண்டே நாம் நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இப்போதும் அதேதான் நிலைமை. ஒரு இடங்கள் கூட மாறவே போவதில்லை. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா இப்படி ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு களம் 100 விழுக்காடு தயாராக மற்றவர்களுக்கு இருந்ததா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் எல்லாம் போராடினார்கள். நம்ம 50 வருஷமா போராடி இந்த களத்தை இப்படி தயார்படுத்தி வச்சுட்டோம். அவங்க போராட்டத்தை இன்னைக்கு தான் தொடங்கி இருக்கிறாங்க. அதனால அந்த நம்பிக்கையை அவர்களால் உடனடியாக பெற முடியவில்லை. இன்னும் 50 ஆண்டுகள் அவர்களுக்கு தேவைப்படும். நம்ம 50 வருஷமா சண்டை செஞ்சு யுத்தம் பண்ணி எல்லாம் இங்க செப்பனிட்டு சீர்குலைத்தி வச்சிட்டதுனால இப்ப அழகா நம்ம கார் எடுத்துட்டு ரோட்ல போயிடுறது மாதிரி எளிதா போயிடுறோம். அங்க குண்டும் குழியுமாக இருக்கிறது சாலைகள். எங்கே போவதென்று தெரியாத மார்க்கங்களாக இருக்கிறது சாலையினுடைய மார்க்கங்கள். அதனால் தடுமாற்றங்கள் இருக்கிறது. நான் இப்படித்தான் அதை புரிந்து கொள்கிறேன். ஆனாலும் கவலைப்பட வேண்டியதோ அச்சப்பட வேண்டியதோ நாம் அல்ல, எதிர்த்தரப்பினர் தான். அவர்களுக்குத்தான் தூக்கம் தொலைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை சார். நிச்சயமாக நாம் வெற்றி பெற போகிறோம் என்கிற நம்பிக்கை நிரம்ப இருக்கிறது. அதுதான் நிகழப்போகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கொல்லைப்புற வழியாக ஜனநாயகத்தை மீண்டும் படுகொலியில் தள்ளுவதற்கான வேலையிலே ஈடுபடுமோ என்கிற அச்ச உணர்வோடு இந்த தேர்தல் முடிவுகளை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. ஏன்னா கடந்த காலத்துல உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் நீங்க என்ன செய்ய போறீங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. அதனால மக்கள் இறுதி நேரத்தில் கூட ஏதாவது செய்து விடுவார்களோ, இறுதி கட்டத்தில் கூட இவர்களுடைய வளைவுக்கு அதிகாரத்தினுடைய போக்குக்கு இந்த தேர்தல் முடிவுகள் மாறிவிடுமோ என்கிற அச்சம் இப்போதும் நாட்டு மக்களிடத்திலேயே இருக்கிறது. அதனால் அவர்கள் அந்த சந்தேக கண்ணோடே பாரதிய ஜனதா கட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியா இந்த புதிய தலைமுறையில இப்ப நம்ம பார்க்கிறோம், பாஜகவினுடைய எண்ணிக்கைகள் குறைந்துட்டே இருக்கு. இந்தியா கூட்டணியினுடைய தொகுதிகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆனால் ஒருவேளை இதை நான் கேட்கவும் முடிக்க முடியாதுன்றனால கேட்கிறேன், மீண்டும் பாஜக மீண்டும் மோடி அப்படின்னா என்ன நடக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைத்து பார்ப்பதற்கே அச்சமாக இருக்கிறது. நீங்கள் சொல்கிற போதே ஒருவித சோக மேகங்கள் சூழ்ந்து கொள்வதை போல எனக்கு ஒரு காட்சிகள் கண் முன்னால் தோன்றுகிறது. இந்தியா என்கிற இந்த கட்டமைப்பு இல்லாமலேயே போய்விடும் என்கிற அச்சத்தை வெளிப்படுத்த வேண்டியதை தவிர, பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் இந்த நாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்தே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த நாடு போயிடும் சார். தன்னாட்சி நிறுவனங்கள் எல்லாம் பாழ்பட்டு போய்விட்டது. அமலாக்கத்துறைக்கென்று ஒரு அதிகாரம் இருந்தது, அமலாக்கத்துறைக்கென்று ஒரு மாண்பு இருந்தது. ஆனா ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை செய்யற வேலைக்கு அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. 2 ஏழை விவசாயிகளை மிரட்டி அவர்களுக்கு சொந்தமான நிலத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாங்கி கொடுக்கிற ரியல் எஸ்டேட் புரோக்கர், கமிஷனுக்கு புரோக்கர் வேலை செய்வான்ல, அந்த வேலை அந்த வேலையை செய்வதற்கு அமலாக்கத்துறை வந்தது. தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு மாநகராட்சியினுடைய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கு கூட முறையாக இயங்க முடியாமல் சீர்கட்டு போய் பாரதிய ஜனதாவினுடைய கைப்பாவையாக இயங்கியது நம்ம சண்டிகரினுடைய தேர்தல் களத்துல பார்த்தோம். அப்போ ஒரு தன்னாட்சி நிறுவனங்கள் எல்லாம் 100 விழுக்காடு ஒரு சார்பு மனநிலை எடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கை மாறி போகிறது என்று சொன்னால், இந்தியாவினுடைய ஜனநாயக கட்டமைப்பே 100 விழுக்காடு சீர்கட்டு போய்விட்டது என்பதுதான் அதனுடைய பொருள். அப்போ நீங்க ஜனநாயக கட்டமைப்புகள் எல்லாம் சீர்கட்டு போனதற்கு பிறகு, ஜனநாயகத்தினுடைய மாண்புகளினுடைய நம்பிக்கை எல்லாம் குறைந்ததற்கு பிறகு இந்தியா என்கிற கட்டமைப்பு எதை நோக்கி பயணிக்கும்? இந்தியாவினுடைய கட்டமைப்பு எதை வைத்துக் கொண்டு இனி இயங்கும்? இந்த 10 ஆண்டுகள்ல தான் நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. இனிமே முடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. முடிப்பதற்கு இனிமேல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இந்தியா என்கிற நாடுதான். இனிமேல் இந்த நாடை சுக்குநூறாக்குவதை தவிர வேறு வழியே இல்லை. நாம் செய்ய வேண்டும் என்று பேசிய காலங்கள் எல்லாம் உண்டு. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், தனிநாடு கட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. அதை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் என்று சொன்ன காலங்களும் உண்டு. ஆனால் மோடி மீண்டும் ஒரு முறை பிரதமர் ஆவார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியே இந்தியாவை துண்டாடுகிற வேலையை செய்துவிடும். அப்படி ஒரு ஆபத்து இந்திய துணை கண்டத்துக்கு வந்துவிடக் கூடாது என்று சொன்னால்
இந்தியா கூட்டணி வெற்றி வாகை சூட வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்வி வெறும் கேள்வியாகவே முடிந்துவிட வேண்டும் என்கிற என்னுடைய ஆசையை, விருப்பத்தை வெளிப்படுத்தி விடுகிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை நேரில பகிர்ந்ததற்காக உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.